ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆங்கிள் பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இது பார்த்தோம். எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ்ல ஒரு சில பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போட்டோம். அதாவது எக்ஸாக்ட்டா 6 பிராக்டிஸ் கொஸ்டின் போட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல ஆங்கிள் பேசிக்ஸ் தான் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன விச் ஆங்கிள் மெஷர் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருக்கோம். ஸோ விச் ஆங்கிள் மெஷர் இஸ் கிரேட்டர் இதுவான்னு கேட்டிருக்கோம். ஏவா பியான்னு கேட்டிருக்கோம். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு. டேர்ன் இவ்வளோ பெருசு இருக்கு. லைக் இவ்வளோ பெரிய டேர்ன் இருக்கு. இதுல ஏல பில அதை கம்பேர் பண்ணி குட்டி டேர்ன் தான் இருக்கு. ஸோ இதை டேர்ன் வச்சு நீங்க சொல்லலாம். இங்க வந்து பிக் டேர்ன். இங்க வந்து ஏ கம்பேர் பண்ணா இங்க ஸ்மால் டேர்ன். இது டேர்ன் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு விதமா கூட நீங்க யோசிக்கலாம். இது ஓப்பனிங் மாதிரி யோசிக்கலாம். இதை ஏதான் வர்டெக்ஸோட ஓப்பனிங் எவ்வளவு பெருசு இருக்கு. இங்க வந்து வைடு ஓப்பனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொஞ்சம் வைடா இருக்கு ஓப்பனிங் இஸ் வைட் கம்பேர் டு செகண்ட் ஆப்ஷன். இங்க வந்து ஸ்மால் ஓப்பனிங் அவ்வளவுதான். ஸோ நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். டேர்ன் பெருசா இருந்துச்சுன்னா அதான் பெரிய ஆங்கிள், இல்ல ஓப்பனிங் பெருசா இருந்தாலும் அதான் பெரிய ஆங்கிள். ஸோ வைட் ஓப்பனிங்னு யோசிக்கலாம், பிக் டேர்ன் யோசிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இது இப்படி ரெண்டு விதமா யோசிக்கலாம் நீங்க. ஸ்மால் ஓப்பனிங். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். விச் ஆங்கிள் மெஷர்ஸ் கிரேட்டர் அதே மாதிரி தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ன் ரொம்ப குட்டியா இருக்குங்க. இங்க அதை கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கு. ஸோ பி தான் பெருசுங்க. ஸோ பி ஹேஸ் பிக் டேர்ன் கம்பேர் டு ஏ. ஏ ஹேஸ் ஸ்மால் டேர்ன் அவ்வளவுதான். இங்க ஓப்பனிங்கும் குட்டியா இருக்குங்க. ஸ்மால் ஓப்பனிங் இருக்கு. ஸ்மால் ஓப்பனிங் இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு ஓப்பனிங். இதை கம்பேர் பண்ணும்போது ஏவை கம்பேர் பண்ணும்போது இங்க ஓப்பனிங் பெருசா இருக்கு. வைட் ஓப்பனிங் இல்ல பிக் ஓப்பனிங் கூட சொல்லலாம். வைட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஸோ தேர்ட் கொஸ்டின் போலாம். அதே மாதிரி விச் ஆங்கிள் மெஷர் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தாலே தெரியுது இந்த ஆங்கிள் தான் பெருசா இருக்கு. இந்த ஆங்கிள் குட்டியா இருக்கு. இங்க ஓப்பனிங் குட்டியா இருக்கு. இங்க ஓப்பனிங் பெருசா இருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன்ல வைட் ஓப்பனிங் இல்ல பிக் டர்ன்னு சொல்லலாம். வைட் ஓப்பன் ஆர் பிக் டர்ன் இங்க டர்ன் பெருசா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இங்க குட்டி டர்ன். செகண்ட் ஆப்ஷன்ல குட்டி டர்ன். ஸ்மால் டர்ன் ஆர் ஸ்மால் ஓப்பனிங் சொல்லலாம். அது எழுத போறது இல்லைன்னா ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து இங்க ஏதான். ஸோ 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். டிக் பட்டன் போட்டேன். இப்போ லாஸ்ட் இது மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான். ஸோ 3 கொஸ்டினோட முடிச்சது ஆங்கிள் பேசிக்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இது மட்டும் பார்த்துடலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்ன, சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வரணும். ஸோ இஃப் யூ ஹேவ் டூ ஆங்கிள்ஸ், லெட்ஸ் சே if you have two angles and their sum is 180, if their sum is 90 na complementary irukum. If you have two angles and if you add them and if you add them and if you get 190, if you get 90 degrees, then they are called as complementary angles. இதான் complementary ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் காம்ப்ளிமெண்டரி டெஃபினிஷன். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இது பேர் தான். ஸோ ரெண்டு ஆங்கிள் இருக்கு. அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 90 டிகிரிஸ் வந்து அது பேர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சொல்லுவாங்க. சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னா ரெண்டு ஆங்கிள் இருக்கு. அது ரெண்டுத்தையும் கூட்டினா 180 வந்துச்சுன்னா அது பேர் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ இதுக்கு பதில் 90க்கு பதில் 180 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ if I'm writing it as if you get 180 degrees, they are called as supplementary angles. ஸோ அதையும் அடிச்சிடறேன். they are called as supplementary angles. அவ்வளவுதான். ஸோ காம்ப்ளிமெண்டரினா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 90 வரும். சப்ளிமெண்டரினா ரெண்டுத்தையும் கூட்டினா 180 வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போகும். ஸோ அதான் இதுலயும் கொடுத்துருக்கு. டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 90 டிகிரிஸ். டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 180 டிகிரிஸ். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டோம். இங்க ஒரு எல் ஷேப் கொடுத்துட்டு லெட்ஸ் சே திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக்கிறேன். இது 70 டிகிரிஸ், இது 70, இது 20. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 90 வரும். ஸோ 70 + 20 இஸ் நதிங் பட் 90. அதான் இங்கேயும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க 70 டிகிரிஸ் + 20 டிகிரிஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி ஆகும். இது காம்ப்ளிமெண்டரி பேர். தீஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. இந்த பேர்ல வந்துடும். சப்ளிமெண்டரினா இங்க ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டான். அதுல ஒரு 147 + 33 கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து சப்ளிமெண்டரின்னு சொல்லுவாங்க. இது 147, இது 33 degrees plus 147 degrees give you 180 degrees. These are supplementary. So this is supplementary. This is complementary. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 3 கொஸ்டின் முடிச்சுட்டோம் ஆங்கிள் பேசிக்ஸ்ல. அதுக்கப்புறம் லைக் நம்ம ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 4.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.